இந்த விபத்து தொடர்பாக துறை ரீதியான விசாரணைக்கு ரயில்வே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விரிவான தகவல். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 2 பள்ளி குழந்தைகள் பலியான சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்த ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய், அதே போல கொடுங்காயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், சிறிய காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடந்த பிறகு, அவரது குற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த 2 பேர் இறந்திருக்கிறார்கள், மேலும் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் தற்போது கடலூர் மருத்துவமனையிலிருந்து உயர் சிகிச்சை பெறுவதற்காக தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ரயில்வே மருத்துவ குழுவினரும் தற்போது அங்கே ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று இந்த பள்ளி குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து அங்கு கண்காணிக்க சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த மீட்பு பணிகள், அதாவது அந்த பஸ், பள்ளி வேன், அதே போல ரயில் மோதி சம்பவம் நடந்த இடத்தில் தற்போது மீட்பு பணிகள் ஓரளவு நிறைவடைந்து விட்டன. மேலும் அங்கு அறுந்து கிடந்த அந்த மின்சார வயர்களை எல்லாம் சரி செய்யும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே தொழில்நுட்ப பணியாளர்கள் தற்போது அங்கு களத்தில், அதாவது சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கிறார்கள். தற்போது துறை ரீதியான விசாரணை நடத்தவும் மத்திய ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி அதிகாரிகள் இந்த விபத்து தொடர்பான இடத்தில் நேரில் ஆய்வு செய்து இது தொடர்பான அறிக்கையை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். மாணவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு ரயில்வே மருத்துவர்கள் குழுவும் விரைந்திருக்கிறார்கள். மேலும் அமைச்சர் சி வி கணேசன் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மாவட்ட எஸ்பி பேட்டியளிக்கும் பொழுது 4 பேரும் நலமாக இருப்பதாக தெரிவித்தார். இது பற்றியான கூடுதல் தகவல் என்ன செந்தில்? முதற்கட்டமாக இந்த விபத்தில் மொத்தம் 6 பேர் காயமடைந்தார்கள். அதில் 2 பள்ளி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 பேர், அதாவது காயமடைந்த 4 பேர் தற்போது உயர் சிகிச்சைக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சைக்கு சிகிச்சையை கண்காணிப்பதற்காக ரயில்வே மருத்துவ குழு உயர் அதிகாரிகளும் அங்கே சென்றிருக்கிறார்கள். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து தங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக அவர்கள் ரயில்வே மருத்துவ குழுவினரும் அங்கே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளும் இன்னும் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணையை முடித்துவிட்டு புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை பார்ப்பதற்காக தற்போது ரயில்வே அதிகாரிகளும் அங்கு செல்ல இருக்கிறார்கள். செந்தில், விபத்து நடந்த இடத்துல மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு செய்தார். அவரிடம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? அது பற்றிய முழுமையான தகவல். இந்த விபத்து நடந்தது தொடர்பாக தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போல கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்களிடமும் எப்படி நடந்தது என்பது தொடர்பாக அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள், அந்த பள்ளி மாணவர்களுடன் பயணம் செய்தவர்கள் ஆகியோரிடம் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் அந்த லெவல் கிராசிங் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகத்துக்கு முறைப்படி தகவல் தெரிவிப்போம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.